This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும், ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அதை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். அதில் ஒன்று நம்ம உடம்புல இருக்க மூளையை பற்றின ரகசியங்கள் தான். இந்த மூளையை பற்றின ரகசியங்களை நான் இன்றைக்கி ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மூளையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம மூளையோட பவர் என்னென்னு தெரியுங்களா? ஒரு 10 ஜிபி இருக்குமா, இல்லை 20 ஜிபி, இல்லை 100 ஜிபி? இல்லைங்க, எத்தனை ஜிபி வேணாலும் போட்டே போகலாம். அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃபோனில் ஒரு 50 ஜிபி 64 ஜிபி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, அது ஃபுல்லான உடனே ஃபோன் வந்துட்டு ஹேங்க் ஆகிடும். ஆனால் நம்ம மூளை அப்படி இல்லை. அந்த 64 ஜிபி ஃபுல்லாகிருச்சுன்னா மறுபடியும் ஒரு 64 ஜிபிக்கு உண்டான ஸ்பேஸை உருவாக்கி தரும். ஓகேங்களா? இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் தென் அதே மாதிரி சின்ன வயசில் எல்லோரும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் மூளை ரிஃப்ரெஷ் ஆகும்போது, அந்த ஸ்பேஸ் கிடைக்கும்போது நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கும். அந்த உள்வாங்கிக்கிற அத்தனை விஷயங்களும் அப்பப்போ நமக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு சின்ன வயசுலேயே படிக்கணும். ஏன்னா அவங்க மூளை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழந்தைகளோட மூளை அதிகமான விஷயங்கள் உள்ளே இருக்காது. ஸோ அந்த இடத்துல புதுசாக ஒன்று எந்த ஒரு விஷயத்தை நுழைச்சாலும் சரி, அது வந்துட்டு உடனே போய் ஃபில்லப் ஆகிடும். ஓகேங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ மூளையும் கம்ப்யூட்டரும் ஒன்று அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம மூளையை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரே உருவாயிருக்கு. ஏதாவது ஒன்று தொலைவனம்னா கம்ப்யூட்டர் உடனே எடுத்துறது. அதே மாதிரி தான் நம்ம மூளையும். நீங்கள் என்றைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுருந்தீங்க, உள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மூளை தன்னை போலவே சில விஷயங்களை எடுத்துக்கும், சில விஷயங்களை அதுவாக தானாக அழிச்சிக்கும். இது நம்ம மூளையோட ஸ்பெஷல், மனித மூளையோட ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ நம்ம மூளையும் கம்ப்யூட்டரும் ஒன்று அப்படிங்கிறீங்களே, அப்போ கம்ப்யூட்டர் ஏன் நம்மளை மாதிரியே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு? அங்கே தாங்க ஆண்டவன் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சுட்டான். மனித மூளைக்கும் இல்லை ஒரு உயிரினம் அப்படின்னா அதில் இருக்க எந்த ஒரு மூளையாக இருந்தாலும் சரிங்க, அடிஷ்னலாக சிறுமூளை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அந்த சிறுமூளை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நரம்பு மண்டலத்தை முழுசாக கட்டுப்படுத்தி வச்சுருக்கும். அந்த நரம்பு மண்டலத்தை முழுசாக கட்டுப்படுத்தி வச்சுருக்கும்போது அது ஆர்டர் பண்ணால் தான் நம்ம கையை சேர்க்க முடியும், காலை சேர்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் யோசிக்கிற திறமை பெருமூளைக்கு தான் இருக்குது, அதை செயல்படுத்துகிற திறமை சிறுமூளைக்கு இருக்குது. இப்போ தெரிஞ்சிட்டிங்களா ஹியூமன் எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு இதை கடவுள் வந்துட்டு நமக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு? அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இந்த மூளையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் கூட வந்திருக்கு. இன்றைக்கி ஏஐ வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மனிதனை மாதிரியே யோசிக்குது, மனிதனை மாதிரியே உடனே பதில் சொல்லுது. மனிதனை மாதிரியே அப்படிங்கிறதுனால தான் அது மனிதன் கிடையாது, மனிதன் அதை விட மேலே இருக்கான். ஸோ நீங்களும் உங்கள் மூளையை இன்னும் நிறைய யூஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயும் நிறைய புதைஞ்சு கிடக்கு, அதையெல்லாம் வெளியிடுங்க, அந்த மூளையை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பதிவுகளை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பதிவுகளை நான் இன்னும் போட நல்லா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.